ஒரு நாள் இரவு பொழுதிலே பௌர்ணமி வெளிச்சத்திலே ஒரு வாலிபன் ஒருவன் தன்னுடைய முகப்பு விளக்கு எரியாமல் ஒரு இருசக்கர வாகனத்தை ஓட்டி கொண்டு வந்தான், ஒரு பைக்கை ஓட்டி கொண்டு வந்தான். சட்டப்படி லைட் இல்லாமல் நைட்டு நேரத்தில் வருது தப்பு, மோட்டார் வாகன சட்டப்படி. காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினாங்க. நீ தப்பு செய்கிற, அபராதம் கெட்டு அப்படின்னு சொன்னாங்க. உடனே அவன் கெட்டியிருக்கலாம், தான் செஞ்ச தப்பு. பொதுவாகவே மனுஷர்கிட்ட ஒரு பண்பு உண்டு, நாம செய்கிற தப்புக்கு நம்மளே வக்கீலாகவும் மாறிடுவோம், நம்மளே ஜட்ஜாகவும் மாறிடுவோம். இவன் சொன்னான், பகல்ல லைட்டு போடாமல் இருக்கிறதுக்கு காரணம் சூரிய வெளிச்சம். இப்போ நான் லைட்டு போடாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னது? பௌர்ணமி வெளிச்சம். எனக்கு கண்ணு நல்லா தெரியுது, நான் லைட்டு போடலை. உடனே அந்த காவல்துறை, அந்த காவலர், அவரும் படிச்சுட்டு தானே போலீஸ்காரரானாரு, அவரு நினைச்சாரு, ஓ இவனுக்கு பாடம் படிச்சு கொடுக்கணும். 2 டயர்ல இருக்க காற்றை திறந்து விட்டுட்டார். விட்டுட்டு நீ இப்போ போ அப்படின்னு சொன்னார். அவன் கேட்டான், எப்படி ஐயா போக முடியும்? அப்போ அவர் சொன்னாரு, தேவை உனக்கு என்னது? காற்று தானே, சுத்தியும் காத்து இருக்கு, நீ போ. காற்றானது எல்லா இடத்திலும் எங்கும் இருந்தாலும் அந்த காற்றானது அந்த வாகனத்தினுடைய சக்கரத்திலே அழுத்தப்பட்டிருந்தால்தான் அந்த வாகனத்தால் இயங்க முடியும், பயன் பெற முடியும். கடவுள் எங்கும் இருக்கின்றார், எங்கும் நிறைந்திருக்கிறார் என்றாலும் அந்த கடவுளால் எனக்கு பயன் வேண்டும் என்றால் அந்த கடவுள் எனக்குள் அனுபவமாக்கப்பட்டிருக்க வேண்டும். கடவுள் எங்கும் இருக்கின்றவர், எங்கும் நிறைந்திருக்கின்றவர், மூவர் இறைவன். அவர் எனக்கு பயன் வேண்டும் என்றால் அவர் எனக்குள் அனுபவமாக்கப்பட்டிருக்க வேண்டும்.